போன பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா, கிங் ட்ரம்ப்ன்னு அவரே போஸ்ட் வந்து போட்டு மக்கள் மேல சாணியெல்லாம் போட்டு போயிட்டு இருந்தாரு. F-16ல வந்து. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கு துணை அதிபர் அமெரிக்காவோட ஜேடி வான்ஸ் அவர்கள் துணை அதிபர் இருக்கிறார் இல்லையா? அவரு ஒரு போஸ்ட் போட்டுருக்கிறாரு. மகுடம் சூடியிருக்கிறார். அரசர் ஆகக்கூடிய ஆசை வந்து விட்டதுதான் போல தெரிகிறதே. அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தான் ஒரு அரசர் என்றே கருதி உண்மையாலுமே அவர் ஒரு அரசர் தான் இல்லையா? ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை வந்து அமெரிக்காவுக்கு செட் பண்ணிட்டாங்க. எது எப்படியோ இது போல விஷயங்கள் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. மென்மேலும் மரியாதைகள் மென்மேலும் பொங்கி வழிகிறது ட்ரம்ப் அவர்கள் மேல அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா தூதர் அல்லவா? சிறப்பான மரியாதைகள் உலகம் எங்கும் அவருக்கு கிடைக்கும், ஆசீர்வதிக்கப்படுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மெயினான விஷயத்துக்கு வந்தோம்னா அப்படியே மிடில் ஈஸ்ட். இந்த மிடில் ஈஸ்ட்ல உண்மையாலுமே இவங்க சீஸ்ஃபயர் போட்டாங்களா இல்லை பொய் சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியல. எது எப்படியோ இப்போ இஸ்ரேல் வந்து பண்ணா திருப்பி ஏர் ஸ்ட்ரைக் ரஃபா பகுதி, அது வந்து பார்த்தீங்கன்னா காசாவோட தெற்கு பயில அட்டாக் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஐடிஎஃப் தரப்புலேருந்து வந்து பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தரப்புலேருந்து வந்து பண்ண ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து காசாக்குள்ள வந்து பண்ண தாக்குதல்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான். எதுக்கு சீஸ்ஃபயரு அமைதி ஒப்பந்தம் வரலாற்று சாதனை அப்படின்னு எவ்வளவு சொன்னாங்கன்னு தெரியல. எது எப்படியோ இது போல தாக்குதல்கள் அப்படிங்கிறது காசாக்குள்ள நடந்துகிட்டு தான் இருக்கு. பார்டரை வேற க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. எய்டுகள் வேற ரொம்ப குறைவா தான் இருக்கு. வேணும் அப்படிங்கிறவங்களையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க கேட்கக்கூடிய அந்த விஷயம் அப்படிங்கிறது ஹமாஸ் டிசாம் ஆகணும் அப்படிங்கிற கேட்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் உலக நாடுகள் சேர்ந்தீங்க, அதுவும் அரபுலக நாடுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது போல. அதுவும் அரபு நாட்டுல இன்னொரு நாடுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிரியா. ரஷ்யாவோட வந்து பாத்தீங்கன்னா, தலைவரே டோரை க்ளோஸ் பண்ணுங்க, பேசிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன பகுதிகள் வேணும்? ராணுவ ரீதியா ராணுவத்தை இந்தந்த இடத்துல நிப்பாட்டணும் சொல்லுங்க, அக்ரிமெண்ட் போடுவோம், வாங்க பேசிக்குவோம், பாதுகாப்பு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யாவோட வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அரசாங்கம் தற்போதைய ஆளுகின்ற சாரா அவர்கள் இருக்கிறார் இல்லையா? ஸோ அவர் வந்து பண்ண ரஷ்யாவோட ராணுவத்தோட பேசஸ்லாம் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம், என்ன மாதிரி ஒட்டி உறவாடலாம் அப்படிங்கிற ரஷ்யாவோட அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வேலைகள்ல இறங்கி இருக்கிறாங்க. இத சிரியாவோட மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அல் ஷபானி அவர்கள், ஸோ அவர் தரப்புல வந்து பண்ணா டிவியில வந்து பண்ண பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு. ஸோ மிக முக்கியமான முடிவுகள், சிரியா மாற்றம் வந்துருச்சு. ஓகே, இவங்க கிட்ட அக்ரிமெண்ட் போட்டாலும் திரும்பி வந்து தொடர்கதையை அடிப்பாங்க போல தெரியுது. ஸோ அதனால நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னா ரஷ்யா கிட்டே போயிடலாம் அப்படிங்கிறது போல சிரியா இப்ப திரும்பி ரஷ்யா கிட்ட வராங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அப்ப துருக்கியோட நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா துருக்கியும் கத்தாரும் தான் வந்து பாத்தீங்கன்னா மத்தியஸ்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், துருக்கியோட இன்வால்மெண்ட் இப்போ அரபுலக நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஓங்கி இருக்கு, கை ஓங்கி இருக்கு. ஏன்னா இந்த காசாக்கு அழுத்தங்கள் கொடுத்த ஹமாஸுக்கு பிரச்சனைய பேசி தீர்த்து ஒரு சீஸ்ஃபயர் டீல போட வச்சதே வந்து பாத்தீங்கன்னா துருக்கி தான் அப்படிங்கிறது போல புகழ் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆனா துருக்கி அவர்களே பாத்தீங்களா திருப்பி ஏர் ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்படிங்கிற போல திருப்பி கேட்டுறது கூடாது இல்லையா? இப்போ வேற ஒரு பக்கம் பிரச்சனையா இருக்கேன், அங்க பேசி தீர்த்து திருப்பி இங்க வரேன் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் பாணியில துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் சொல்லுவாரு அப்படிங்கிற போல வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஆனா கத்தார் தோஹா கேபிட்டல் இருக்கு இல்லையா, கத்தாரோட கேபிட்டல், ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா கூடி உட்காந்து பேசிக்கிறாங்க. துருக்கி, கத்தார் இவங்களும் உட்காந்து பேசிக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இவங்களும் உட்காந்து பேசிக்கிறாங்க. சரிப்பா, அடிக்கிறது டெம்பரவரியா நிப்பாட்டிக்கலாம், சீஸ்ஃபயரை போட்டுடலாம், அவங்களும் அடிக்க வேண்டாம், நம்மளும் அடிக்க வேண்டாம், ஒரு அக்ரிமெண்ட்டை போடுவோம் அப்படிங்கிறது பண்ண ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டதா கத்தரோட ஃபாரின் மினிஸ்டர் தரப்பு பண்ண செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் இன்னும் எத்தனை நாளைக்கு கடைபிடிக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ சீஸ்ஃபயர்ங்கிறது ஆப்கானிஸ்தான், இங்க பேர் என்ன இஸ்ரேல் காசா, அடுத்த சிரியால வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் ரஷ்யா. ஸோ மிடில் ஈஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அலமோதிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அது மட்டும் இல்லாம இப்ப ரஷ்யா மிக பெருமளவுல குண்டுகளை தூக்கி போட்டு இருக்கிறாங்க. உக்ரைன் மேல போட்டா பரவாயில்ல, அமெரிக்காலேயே பேரிடிகளை இறக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இப்போ வரக்கூடிய செய்திகள், ரஷ்யாவோட மிலிட்டரி அபிஷியல்ஸ், டாஸ் நிறுவனம் ரஷ்யாவோட ஒரு மீடியா தான். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அதாவது மெர்சனரிஸ் இருக்கிறாங்க இல்லையா, அதுல அமெரிக்காவோட பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி மெர்சனரிஸ் அப்படிங்கறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள நூற்றுக்கணக்கான நபர்கள் வந்து பண்ண இறந்துருக்குறாங்க. நம்ம கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற 100க்கும் கடந்து போயிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ராணுவ தரப்பு, இந்த செக்யூரிட்டி சோர்சஸ் தரப்பு பண்ண டாஸ் கொடுத்துக்கிறாங்க.
இது போல ஒரு செய்திகள் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அமெரிக்காவோட பாஸ்போர்ட் வச்சிருந்தாலே அமெரிக்கர்கள் அர்த்தம். அதாவது சாகிறது வந்து ரஷ்யன்ஸ் உக்ரைன்ஸ் அப்படின்னு. அமெரிக்கர்கள் 100 பேர்த்துக்கு மேல போர்ல கலந்துட்டு இறந்துருக்கிறாங்களே, இப்போ அமெரிக்கர்களோட மரணம் தானே அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பரவல்களாக வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன பேச போறார் அப்படிங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் போலாண்டு, ஜார்ஜியா, பிரான்ஸு, இட்டாலி இதெல்லாம் எத்தனை பேர்னு கணக்கு கொடுத்தாங்கன்னா அப்புறம் என்ன ஆகுறது அப்படிங்கிறோட கேள்வி இருக்கு. அந்த நாட்டோட மக்கள் எப்படி இது அணுக போறாங்க அப்படிங்கிறத இது ஒரு கேள்வி. குண்டுகள் அப்படிங்கிறது அமெரிக்கா மேல ஏவியாச்சு. இப்ப மிக பெரும் அளவுல குண்டுகள் வந்து பண்ண உக்ரைனுக்குள்ள ஏவி இருக்கிறாங்க. அது முதல்ல ட்ரோன் அட்டாக் பார்த்துட்டோம்னா 62 ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. இதுல 19 ட்ரோன்கள் 7 பகுதிகளில் பயங்கரமான தாக்குதல்களை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. ட்ரோன் தாக்குதல்கள் அப்படிங்கிறது வழக்கமா நடக்கிறதான். ஆனா மிக பெரும் அளவுல ஒரு ஷாக். ராமஹாக்க போய் கேட்கிறியாப்பா நீங்க? பாரு லொசோவா டர்க்கியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதிகளில் ஒரு கைடட் ஏரியல் பாம் GAB அப்படிங்கிறது போல ஒரு புது ரக குண்டை ரஷ்ய தரப்புல ஏவி இருக்கிறாங்க. 130 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஏரியல் குண்டுகள் கடந்து போய் விழுந்திருக்கு. இது நம்ம சேனலில் சொல்லிட்டு இருக்கோம். சில குண்டுகள்லாம் 100 கிலோமீட்டர் தாண்டுது அப்படிங்கிறது போல 90 கிலோமீட்டர் தாண்டுதுன்னு இப்போ 130 கிலோமீட்டர் ரெக்கார்டை பிரேக் பண்ணி உள்ள போய் விழுந்துருக்கு. ரஷ்யாவோட கைடட் குண்டுகள் எந்த அளவுக்கு ஏரியல் டாமினன்ஸ். இப்போ இது மேட்ரு இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவே தனி டைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு பேசுகிற அளவுக்கு நம்ம பத்திரிகையில் வந்து பார்த்தா போட்டிருந்தாங்க. இது மேட்ரு இல்லை. GAB புது ரக குண்டு அப்படிங்கிறது மேட்ரு இல்லை. உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் கொடுக்கக்கூடியது தான் ரியலான மேட்ரு. அதாவது ஒரு நாள் கடந்த 24 மணி நேரத்தில் அவர் அட்டாக் நடந்தது, குண்டுகள் போட்டது, ட்ரோன்கள், FPV ட்ரோன்கள் எல்லாம் கலந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணினேன்னா அதெல்லாம் ஆயிரக்கணக்கில் தாண்டி போயிட்டு இருக்கு. மெயினான மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே 109 ஏர் ஸ்ட்ரைக், இதில் 268 கைடட் குண்டுகளை டெலிவரி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. மறைச்சாரல்கள் போல காபு குண்டுகளை தூவி விட்டு போயிருக்கிறாங்க. இதில் 18 கைடட் குண்டுகள் சுமி பகுதியில் இந்த கர்கிவ் இருக்குல்ல, ஸோ அந்த பகுதிகளில் மட்டுமே போட்டு போயிருக்கிறாங்க கடந்த 24 மணி நேரத்தில். அது கூட 154 முறை தாக்குதல்கள், MLRS ட்ரோன் தாக்குதல் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சுமி பகுதியில் மட்டும் சுமி கஸ்க் இந்த இடத்துல மட்டுமே ஹெவியான அட்டாக் நடக்குது அப்படிங்கிறது போல உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கான குண்டுகள் உக்ரைன் மேல ரஷ்ய தரப்புந்து ஏவிட்டு இருக்காங்க. மேசிவ் எஸ்கலேஷன். ராமஹாக்கு வேணும்னு அமெரிக்காவுக்கு போனீங்க, கையை விட்டாங்க. ஆனா நாங்க போட்டு தான் காட்டுவோம், புது ஆயுதம் எங்ககிட்ட இருக்கு, நாங்க ரெடி பண்ணிட்டோம் பாரு, நீ போய் ஒருத்தங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வருவ, ஆனா நாங்க செஞ்சு போட்டுருவோம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு வந்து மேசிவான ஒரு எஸ்கலேஷன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைனோட அத்தாரிட்டிஸ் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா, ரயில்வே ஸ்டேஷன், கேஸ் ஸ்டேஷன் சுமி பகுதியில பயங்கரமான தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு அப்படிங்கிறதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான இமேஜஸ் உக்ரைன் தரப்புலேருந்தே விட்டுக்கிட்டு இருக்காங்க. வீடியோ பதிவுகள் வருது. இழப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இது மட்டும் கிடையாது, இஸ்காந்தர் பெலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் ரீஜன்ல நாங்கள் அடிச்சிட்டோம். அதாவது இந்த பவலங்கிராட், கரெக்டாக இந்த பவலங்கிராட் டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல பவலங்கிராட் பகுதியில் நிறுத்தியிருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யாவோட உளவு ட்ரோன்கள் தான் எப்போ பாருங்க கொசு மாதிரி சுத்திட்டே இருக்குது உக்ரைன் ஃபுல்லா. ஸோ பல பகுதிகளும் சுத்திட்டு இருக்கும்போது இந்த டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் இருக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா குறி வச்சு அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஷார்டேஜ். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறது போல இருக்கு. ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது போல கொண்டு வந்தாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு மேசிவான ஏர் ஸ்ட்ரைக் ரஷ்யா பண்ணிட்டு இருக்கிறாங்க 24 மணி நேரத்தில். ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 268 கைடட் குண்டுகள் போடுறாங்க அப்படிங்கும்போது அவ எந்த அளவுக்கு வந்து அப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வீக்காக இருக்கு. ஸோ அதனால டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிற யோசிச்சுக்கிறாங்க. கொண்டு வந்து அந்த அட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தே 200க்கு மேலே 250 268 போடுறாங்க அப்படின்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு, சப்ரஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இங்க மட்டும் கிடையாது, அடுத்தது கெர்சன் மிக்கலேவ்காவோட ஹைவேஸ்ல பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். 2 சைடு அந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், 2 சைடு நெட்டு போட்டிருக்காங்க. ஸோ நெட்டு போட்டிருக்காங்க, அது ஆன்டி ட்ரோன் நெட்டு. ஸோ இதை தாண்டி அந்த நெட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் வர்றதுங்கிறது ரொம்ப கடினம்.
அந்த நெட்டை கிளிக்காது, ஏன்னா ட்ரோன்கள் வந்து அதை சிக்கிக்கும், வெடிக்காது. ஸோ இது போல சிக்கல்கள் இருக்கு. இப்போ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் நெட்டுக்குள்ளேயும் வந்து அந்த ஹைவேஸை கெர்சனோட ஹைவேஸ், கெர்சன் மிக்கலேவுக்கு ஹைவேஸை ட்ரோன் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்திருக்கிறாங்க. ஸோ டெத் ரோடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கெர்சன் ஹைவேஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. அங்கே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்க, ஸ்லோவாச்சுன்னா முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது போல அட்டாக்ஸ் அங்கே பண்றாங்க. அட் த சேம் டைம் உக்ரைனை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்குள்ள 45 ட்ரோன்களுக்குள்ள ஏவி விட்டுருக்குறாங்க. இதில் உக்ரைன் தரப்பு வந்து எப்படின்னா வழக்கம் போல தாங்க 45 டவுன் பண்ணிட்டதா சொல்லிக்கிறாங்க. ஆனால் இழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்குங்க அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. ஏற்பட்டிருந்ததுன்னா இப்படி வெடிச்சுது, அப்படி வெடிச்சுது அப்படிங்கிறது போல இவங்களே வீடியோ பதிவுகள் விடுவாங்க. பட் ஆனால் அது போல எதுவும் விடலையே. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாக்குதல் பண்ணும்போது 7-8 பொட்டிகள் கருகி இருக்கு அப்படிங்கிறதோட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர இந்த தாக்குதல்னால பெருசாக எந்த ஒரு இழப்புகளும் ஏற்பட்ட மாதிரி தெரியல. ரஷ்யாவோட கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இருந்தா அடிக்கிறாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா. பொருள் சேதங்கள் இருக்கு, பட் ஆனால் அதனால ராணுவத்தையோ முன்னேறக்கூடிய விகிதத்தையோல யாராலும் எந்த ஒரு விதத்திலையும் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஹெவியான அட்டாக் உக்ரைன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. மனதளவுல தொய்வடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய உக்ரைனுக்கு மேலும் புடானோ அவர்கள் வந்து இடி இறக்கி இருக்கிறார். என்னன்னா வரக்கூடிய வருடங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமைதி இருக்கும் அப்படிங்கிறது போல நினைக்காதீங்க. அமைதிங்கிறதே இருக்காது இதுக்கு மேல. ரெண்டாவது பயம் இல்லாத பீஸ்ஃபுல் ஆர் த்ரெட் ஃப்ரீ, பயம் இல்லாத வாழ்க்கை. எப்ப பாரு நம்ம மேல ரஷ்யா அடிச்சிருவாங்களா, இவங்க அடிச்சிருவாங்களா, அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமான்னு பயம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது எதிர்காலத்துல வரக்கூடிய வாரங்கள்ல இல்லை அப்படிங்கிறத பண்ணா புடானோ அவர்கள் ஹெட் ஆஃப் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் உக்ரைன் இருக்கிறாங்களே அவங்க தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் இவர் தான் சொன்னார், இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியாது, இன்னும் சில வருஷங்களுக்கு போகும்ட்டு, எல்லாரும் போருக்கு தயாராகுங்கன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில வருஷங்களுக்கு அமைதியே இருக்கிறார் அப்படிங்கிற டிஃப்ரெண்டா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறார். உக்ரைன் மிக பெரும் அளவில் ரெடி ஆகுறாங்க அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய விஷயம். எதுக்கு சரணடைகிறதுக்கா இல்லை எப்படி, இல்லை வேற ஏதாவது திட்டம் ஏதாவது வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கு. ரஷ்யாவை தேவையே இல்லாம ஹங்கேரி கூப்பிடுறாங்களே, அப்படி ஹங்கேரியில உட்காந்து பேசிட்டு இருக்கிற சமயத்துல டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவை அடிப்பாங்களா? ஏன்னா இது போல பேச்சுவார்த்தைகள் நடக்கும் போது ஏதோ ஒரு எஸ்கலேஷன் பண்றது உண்டு, எஸ்கபுஸ்கா பண்றது உண்டு. ஸோ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை ஹங்கேரியில கூப்பிட்டு உட்கார வச்சு டிரான்சிஸ்ட்ரியால வேலையை காட்டலாம் அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு வேலையை செய்வாங்களா அப்படின்ற போல எதிர்பார்ப்புகள் சில அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. பல விதமான கருத்துக்கள் வரும் இல்லையா, திங்க் டேங்க்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பு வந்து யோசிக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரஷ்யா ரெடியா இருந்தாங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா சிக்கல் தான். நான் அது மாதிரி ஒரு எஸ்கலேஷன் வந்துன்னா எந்த மாதிரி ரியாக்ஷன் ரஷ்யா கிட்ட இருந்து வரும் அப்படிங்கிறது போல தெரியல. ஆனா இப்போ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா லோக்கல் சீஸ்ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இந்த ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல சக்சஸ்ஃபுல்லா வந்துடுச்சு. இதனால இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்கிறாங்களா IAEA, ஸோ அவங்க தலைமையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்பெக்ஷன்ல ரிப்பேர் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4 வாரமா இல்லாம கரண்ட் இல்லாம இந்த ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு, டீசல் ஜெனரேட்டர் பேக்கப்ல தான் ஓடிட்டு இருக்குது. இப்போதைக்கு இது ரெடி பண்ணணும் அப்படின்னா சில வாரங்கள் ஆகும். ஆனால் நம்மளோட பார்வையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் மூலயமா இந்த இடத்துல ரிப்பேர் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இன்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கோ இல்லை டெக்னீஷியன்ஸ்க்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத IAEA தரப்புல சூரிட்டி கொடுத்துருப்பாங்க. சூரிட்டி வந்திருக்கு, அது கொடுத்தாதான் ரெடி பண்ணுவேன், இல்லை வெடிக்கிட்டோம் அப்படிங்கிறதோட ரஷ்ய தரப்புல இருந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட அந்த காத்திருப்புக்கு கிடைக்கக்கூடிய பலனா சீஸ்ஃபயர் இந்த ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் கிடைச்சிருக்கு. ஸோ பார்ப்போம் இதனால என்ன மாதிரியான விளைவுகள் அடுத்தடுத்து. இதே போல சீஸ்ஃபயர் போட்டு எல்லா பிரச்சனையும் முடிச்சாங்கன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா மிக பெருமளவில் எஸ்கலேஷன்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாற்று கருத்துல ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.